ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் பேக் டு எம்எஸ் எடிட்டிங் ஃபேமிலி. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இல்லைன்னா ஆப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனாக்கா டெலகிராம் லிங்க் இருக்கும். டெலகிராமில் போய்ட்டு மேலே சர்ச்சில் ஆப்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும். இதில் ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்குங்க. நம்ம கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சேக் எஃபெக்ட் அண்ட் பீட் மார்க் இருக்கும். இந்த இதில் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் கொடுங்க. இந்த ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நீங்கள் எதில் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னாக்கா ஆட் ஆயிரும். இதில் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா காப்பி லேயர் காமிக்கும். காப்பி லேயர் கொடுங்க. கீழே உள்ள ரெண்டு இமேஜையும் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் வரும். மறுபடியும் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ளதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அன்எக்யூ பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணுதுலேயுமே இமேஜ் ஆட் ஆயிரும். இப்போ இதுக்கப்புறமா பீட் மார்க்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் கம்பேரிசன் ஏரியா கொடுத்துருந்தீங்கன்னாங்க ஃபுல்லாக செட் ஆயிரும். அடுத்த பீட் மார்க்குக்கு போய்ட்டு கட் பண்ணிடுங்க. மறுபடியும் அகெயின் ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு அந்த மாதிரி இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கரெக்டாக நான் 10 செகண்ட் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வேறு சாங் ஆட் பண்ணிங்கனாக்கா அப்படியே உங்களுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி எத்தனை இமேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேக் எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை ப்ரெஸ் பண்ணி எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா காப்பி எஃபெக்ட் காமிக்கும். காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணதுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கு எஃபெக்ட்டுக்கு போய்க்குங்க. 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. அதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் எல்லாத்துலேயுமே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் தான். அப்படி புரியலைனாக்கா வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் அந்த சேக் எஃபெக்ட்டுக்கு போய்க்குங்க. இதை ப்ரெஸ் பண்ணி அடுத்த இமேஜ் இருக்கும் அதில் ப்ரெஸ் பண்ணி 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதுலேயும் காப்பி எஃபெக்ட் கொடுங்க. இப்போ அதில் எதில் எஃபெக்ட் ஆட் பண்ணலையோ அதில் எல்லாத்துலேயும் போய்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். சேக் எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு 2 லேயர் இருக்கும் அது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி காப்பி லேயர் கொடுங்க.
மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணதுக்கே வந்துக்கோங்க. இந்த புக் மாதிரி இருக்கிறதே ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதோட வச்சு கட் பண்ணியிருக்குங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் இப்படியே நார்மலாக எக்ஸ்போர்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ரேஷியோ கம்மி பண்ணுறதுனாக்கா 720p கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாகவே எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த டுட்டோரியல்லாம் நம்ம சேனலில் வரும். நம்ம டெலிகிராம் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இது கொடுத்துருக்கேன், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.